நம்ம கதையோட தொடக்கத்தில் மதிய பொழுதுல 6 நண்பர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கேமரா அவங்கள பின்தொடரும் காட்சி. ஹலோ, யார் நீங்க? டேய், நம்ம காலேஜில் யாரோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்கடா. அப்படியா? அதையும் தான் பார்த்துருவோம். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கதையில் ரொம்பவும் அழுக்கு படிஞ்ச இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அந்த கதவை மெதுவாக திறந்துட்டு பயத்தோடையும் பதற்றத்தோடையும் எல்லாமே உள்ளே வராங்க. இந்த கதையில் அடுத்து டேபிள் மேலே ஒரு ஓரமாக இருக்க ரொம்ப ஒரு பழைய நோட் புக்காக காமிக்கிறாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சு? ரவி அந்த நோட் புக் எடுத்து திறந்து பார்க்குறாரு. அந்த ஒரு நோட் புக்கில் உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. யாரோ விளையாட்டு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. என்னடா நானா? அந்த ரூமில் லைட்டெல்லாம் அப்படியே பிளிங்க் ஆகுது. ஆனந்த் சரிஞ்சு விடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆனந்த உடனே ஏஞ்சி உட்காந்து ரொம்பவும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சும்மா காமெடிக்கு தான் உன் மூஞ்சி பயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அந்த ஒரு நோட் புக்கில் இது ஒன்றும் காமெடிக்கல்ல, அடுத்து பிரியான்னு எழுதிருக்கு. என்னது நானா? என்னால யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வாய்ஸ் யாருது நானே கண்டுபிடிக்கிறேன். உன் ஃபோன் கொடு. ரவி கிட்டேருந்து ஃபோன் வாங்கி பிரியா அந்த அன்னோன் நம்பருக்கு கால் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் தன்னாலே சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இது எப்படி முடியும்? ஃபோன் எப்படி அதுவாகவே ஸ்டாப் ஆகும்? டேய், நம்மளை யாரும் நல்லா ப்ராங்க் பண்ணிட்டாங்க. நம்ம ஒன்றா இருந்தால் தான் சேஃபு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போக முயற்சி பண்ணும்போது கதவு லாக் ஆகுது. அடுத்ததாக கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் பயத்தோடையும் கை நடுக்கத்தோடையும் இருக்காரு. ஆனால் ரவியை பார்த்து சிரிக்கிறாரு. இதெல்லாம் உனக்காக தான் ரவி. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பதற்றத்தோடு இருக்கும்போது ரவி ரொம்பவும் குழப்பத்தில் இருக்காரு. என்னடா சொல்ற? அந்த குரலே நான் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரவியை பார்க்க ரவி ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. அந்த ரூம் 302 ஒரு ஓரமாக இருக்க கருப்புருவம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. இந்த கதையோட மைய கருத்து என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதும், சில அறைகள் திறக்கப்படாமல் இருக்கிறதும், நடக்காத சில விஷயங்களும் நல்லதுதான்ன்றது தான் இந்த கதையோட மைய கருத்து.